ஹலோ காய்ஸ், இது நம்ம இந்த இடம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஹார்ட் எப்படி ரன் ஆகுது, இதுக்குள்ளாடி என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அந்தந்த பார்ட்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுற எல்லாத்தையுமே இந்த நிலை பார்க்க போகிறோம். அதுவும் இதை வந்து டோட்டலாக ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம், டிஸ்அசம்பிள் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பார்த்து முடிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது நம்மளோட டெலிகிராம் குரூப் அல்லது நம்ம இன்ஸ்டாகிராமில் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதுலேயே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்கு அடி போகலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க்கை தான் நாம் இப்போ கலெக்ட போகிறோம். ஸோ கலெக்டறதுக்கு முன்னாடி இந்த ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகுதாங்கிறத நம்ம செக் பண்ணிப்போம். ஸோ செக் பண்ணுறதுக்கான கனெக்டர் இருக்குது. ஸோ இதை கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதாங்கிறதையும் பார்ப்போம். உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். பட் இது ஆல்ரெடி டெட்டு தான். சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உள்ளே ரொம்ப கஷ்டப்படுது. இது உள்ளே இருக்க ரீடர் எல்லாமே டேமேஜாக இருக்குது. ஓகே, நம்ம இந்த டெட்டு ஹார்ட் டிஸ்க்கை இப்போ டோட்டலாக டிஸ்அசம்பிள் பண்ணுவோம். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணுற பிளேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனாக இருக்கணும், டஸ்ட்டு இல்லாமல் இருக்கணும். இது ஆல்ரெடி டெட் ஆனதுனால தான் நான் நார்மலாக கலட்டுறேன். ஸோ இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி விட்டுருவோம், ரிமூவ் பண்ணி விட்டுருலாம். இப்போது இந்த ஹார்ட் டிஸ்க்கை நம்ம டோட்டலாக டிஸ்அசம்பிள் பண்ணணும். டிஸ்அசம்பிள் பண்ணிவிட்டு உள்ளாடி இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இது டெட் ஹார்ட் டிஸ்க். ஸோ தாராளமாக இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதில் இந்த எல்லா ஸ்க்ரூஸையும் நம்ம கலட்டிட்டோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதோடைய ஹார்ட் டிஸ்க் இப்படி தான் இருக்கும். இதான் ரீடரு. இதை அதாவது ரீடர் தான் இந்த இடத்துல வரும், ரீடர் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. இதான் இதை கரெக்டாக ரன் பண்ண வைக்கிறது, டேட்டாஸ் என்ன எடுக்கிறது எல்லாமே பண்ணும். இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணுவோம். லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறேன். லேப்டாப் ஸ்க்ரீன் அவங்களுக்கு ஷோ பண்ணாங்க. ஜஸ்ட் இது கனெக்டாகவே ஒர்க் ஆகுறது மட்டும் அவங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரீட் இந்த பக்கம் வந்துருக்கு, இது இந்த சைடு வரும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது ரொம்ப டேஞ்சர். இது பார்த்திங்கன்னா டிஸ்க் நின்றுச்சு. இட் மீன்ஸ் இது முடிச்சு. இது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இப்போ அது மெதுவாக மூவ் ஆகுது. இது ஃபாஸ்ட்டாக இந்த பக்கம் இப்படி போகும். இதுதான் இதோட ஃபங்க்ஷன். இப்படி பண்ணால் தான் இது டேட்டாஸ் எல்லாமே எடுக்கும். பட் இது டோட்டலாக டெட் ஆகிடுச்சு. காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கில் ஏகப்பட்ட ஸ்க்ராச்சஸ் இப்போ வந்துடுச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கலத்திட்டோம், அதனால் நிறைய ஸ்க்ராச்சஸ் வந்துச்சு. இது இனிமேல் இந்த ஹார்டுக்கு இனிமேல் நோ யூஸ், எதுக்குமே யூஸ் இல்லை. வேணா வச்சு முகம் பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க இதோட ஃபங்க்ஷனு. இது ரீட் பண்ணிக்கும். ரீட் பண்ணி டேட்டாஸ் எல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இடம் இருக்குது. இதன் மூலமாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். வேறு எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ். அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு டோட்டலாக இன்னும் கிளியராக டிஸ்அசம்பிள் பண்ணுவோம். இதான் இதோட மதர் போர்டு. இதன் மூலமாக தான் உங்களுக்கு டேட்டாஸ் உங்கள் சிஸ்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பவர் போர்ட்டு. இதில் தான் நம்ம பவர் கேபிள் கனெக்ட் பண்ணணும். சிஸ்டம் ஆர் நீங்கள் லேப்டாப்பாக இருந்தாலும் உங்களுக்கு பவர் கேபிள் இதில் தான் கனெக்ட் ஆகும். இந்த பிளேஸ் தான். சப்போஸ் இதில் ஏதாச்சும் ஷார்ட் இருந்தாலும், ஷார்ட் மீன்ஸ் ஏதாச்சும் டஸ்ட் ஷார்ட் ஆனாலும் ஆகும். இது பார்த்திங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற பிளேஸு. இதில் பார்த்திங்கன்னா சாட்டா கேபிள் கனெக்ட் பண்ணுவாங்க. அது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக. இந்த பின்ஸ் பார்த்திங்கன்னா கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த ட்ரைவ் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே நான் முடிஞ்ச அளவுக்கு மேக்ரோ வியூவில் நான் ஷோ பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம இந்த போர்டை கலட்டுவோம். ஸோ போர்டு கலட்டுறது கரெக்டான ஸ்க்ரூ எடுத்துவோங்க, அதாவது ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துவோங்க. இது பார்த்திங்கன்னா 5 ஐ திங்க், ஆமாம் 5 ஸ்டார் அந்த மாதிரிங்கிறத வரும். 5 ஸ்டார்னா 5 ஸ்டார் ஹோட்டல் கிடையாது, 5 ஸ்டார் ரேட்டிங்கும் கிடையாது. இது 5 ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் பின் மாதிரி இருக்கும். ஸோ இது கரெக்டாக வச்சு பார்த்து கலத்துங்க. ஓகே, கலந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுருவாங்க.
ஓகே. ஸோ இதுதான் இங்கே போர்டோட பேக் சைடு, அதாவது இன்சைடு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் கொடுப்பாங்க, அல்லது ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு கவர் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷார்ட் ஆகாமல் இருக்கிறது வேண்டி. ஸோ ஏன்னா இதில் தான் அந்த ஐசி இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்கும், அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பட் இதில் எது ஐசிங்கிறது எனக்கே தெரியாது. ஸோ இதாங்க உங்களுக்கு வந்து இதோட மேக்ரோ வியூ நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணலாம். கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் இதுதான் வந்து கெப்பாசிட்டி நினைக்கிறேன். தெரியுதா? மேக்ரோ வியூவில் பாருங்கள். இந்த பிளேஸ் வழியாக தான் உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து கூட காட்டுறேன். ஸோ இந்த பிளேஸ் தான், இதன் வழியாக தான் உங்களுக்கு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதில் வந்து டஸ்ட் இருந்தாலோ இல்லைன்னா ஏதாச்சும் தண்ணிப்பட்டு இருந்தாலும் உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க்கு வந்து பவர் கொடுக்கக்கூடிய பிளேஸு. ஸோ அவங்க இங்கே ஷோ பண்ணுறேன். ஸோ மதர் போர்டை வச்சு தண்ணி வச்சுக்கலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளேஸ் தான் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது எல்லாமே உங்களுக்கு வந்து மேக்ரோ வியூ, அதாவது சூப்பர் மேக்ரோ வியூவில் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோட்டர் இருக்கக்கூடிய பிளேஸு. இதுதான் வந்து மோட்டருக்கு பவர் கொடுக்கக்கூடிய பிளேஸ். இப்போ வந்து நம்ம வந்து போர்டு இருக்க சைடு வந்து பார்த்துட்டோம். இனிமேல் நம்ம வந்து ஆப்போசிட் சைடு இந்த ஸ்டீல் இருக்க சைடு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்க்ரூஸ் எல்லாமே கொஞ்சம் ஒதுக்கி கேட்போம். இதெல்லாம் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுருவாங்க. ஓகே, ஸ்க்ரூஸ் கலைஞ்சிடாதீங்க. இப்போ இதை வந்து காட்டும். இதுக்கு பார்த்திங்கன்னா இதே அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் கிடையாது, இதை வந்து சேஞ்ச் பண்ணணும். பிகாஸ் இது வந்து சின்னது, நம்ம இப்போ இனிமேல் போடக்கூடியது வந்து பெருசு. ஏன்னா இதில் வந்து பெருசாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம் இந்த ஸ்டீல் கவரை வந்து கலட்டும். இதுவும் சேம் மெத்தட் தான். எல்லாத்தையும் லைட்டாக வந்து லூஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் டோட் எல்லாமே கலத்திக்கலாம். இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளாடி என்ன இருக்குங்கிறத ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கை வச்சு ஓப்பன் பண்ணிடுவாங்க. சப்போஸ் ஓப்பன் ஆகலைன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்காக கடப்பாறை என்ன எடுத்துருந்துடாதீங்க. இப்போ இது வந்து நார்மல் நம்ம மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவர்னு வந்து ஓகே கலந்துட்டு நான் ஒரு இதனை கலந்துட்டு ஸோ இவ்வளோதாங்க. இதில் ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குன்னு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பாஞ்ச் வந்து இந்த இடத்த வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்காக, இங்கே தானே, எஸ் இந்த இடத்த இங்கே வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்காக. ஏன்னா அங்கே தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கையில் வச்சுக்கிறேன். ஓகே, சென்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதே பேர் தான் வந்து ஸ்பிண்டில். இது வந்து மோட்டார் உள்ள இருக்கும். இது வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்காக, அந்த டிஸ்க் ரொட்டேட் பண்ணுறதுக்காக, டிஸ்க் ரொட்டேட் ஆகிறது தெரியுதா? இது வந்து டிஸ்க்கு. இதில் தான் அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கும். இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஆம்னு சொல்லுவாங்க. அதாவது இதையும் இந்த பிளேஸில் வந்து உங்களுக்கு வந்து ரீட் அண்ட் ரைட் ஹெட் இருக்கும். அதாவது ஒரு சென்சார் மாதிரி இருக்கும், ரொம்ப மைனூட்டாக இருக்கும். எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து தனியாக கலத்தி நான் உங்களுக்கு வந்து மேக்ரோ வியூவில் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து கரெக்டான ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அந்த ஆம் தான் இது எல்லாமே வந்து இங்கே ரெண்டு சைடை வந்து மூவ் பண்ணி வைக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து ஜங்ஷன் வச்சுக்கோங்க. அதாவது இது வந்து கரெக்டாக வந்து பிளேஸில் வந்து இருக்கிறதுக்கு. சப்போஸ் உங்கள் ஆர்டிஸ்கில் வந்து டேட்டாஸ் வந்து ரீட் ஆகலை, ஒர்க் ஆகலைன்னா மோஸ்ட்லி இந்த ரீடர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் வந்து நிற்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரீட் ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து முடிஞ்சாலும் ஸ்க்ரூ ட்ரைவர் கரெக்டான டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது ஆல்ரெடி டேமேஜ் இருக்காது இந்த மாதிரி பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பு தெரியுதா? ஸ்ட்ரிப்பு தெரியும். இதன் மூலமாக வந்து டேட்டாஸ் எல்லாமே இந்த பிளேஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுக்குள்ளாடி ஒரு சின்ன ஒரு போர்ட் இருக்கும். அது கரெக்டாக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதோ ஒன்று. இவ்வளோ தாங்க இதில் அந்த ஆர்டிஸ்டில் இருக்கக்கூடியது. நான் இது எல்லாத்தோடையும் மேக்ரோ வியூ உங்களுக்கு வந்து போடுறேன். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொட்டேட் ஆகிற டைம் கண்டிப்பாக வந்து டஸ்டர்ஸ் எங்கே இருந்தாலும் கேப் வழியாக வரும். அந்த டஸ்டர் எல்லாமே இந்த சின்ன ஒரு கேப் வழியாட்டு போய் இது வந்து ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு. ஸோ இதுக்கு உள்ளாடி வந்து போயிடும். இந்த ஃபில்டரில் போய் ஃபில்டர் ஆகிரும். அதாவது டஸ்ட் எல்லாமே அதில் வந்து படிச்சிடும். இதையும் இப்போது நம்ம வந்து கலட்ட போகிறோம். ஸோ வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து கலத்தோம். இதை கலட்டி திருப்பி வைப்படான்னு தெரியல. அதுதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு.
கரெக்டாக கலெக்டர்னு நினச்சா தப்பாக கலரு. எஸ், ஒரே ஒரு விஷயத்த மறந்துட்டேன். இதுக்குள்ளாடி ஒரு மேக்னெட் இருக்கும். அந்த மேக்னெட் தான் இதை வந்து கலரோட பிடிச்சிட்டு இருக்கு. அதையும் நம்ம வந்து கலச்சுவோம். மேக்னெட்டுன்னு சொன்னேன்ல, பார்த்துக்கோங்க. மேக்னெட் இந்த பிளேஸ், இந்த ஒரு கர்வாக வரக்கூடியதான் மேக்னெட்டு. சேம் தான் இங்கேயும் இருக்குது மேக்னெட்டு. ஸோ அதுதான் இதை வந்து எல்லாம் கலரை விடாமல் பிடிச்சிட்டு இருந்துச்சு. ஓகே, இதுக்கு மேலே இதை கலர்த்துனா ஆல்ரெடி அது போயிடுச்சு. ஓகே, நான் வந்து திரும்ப இதில் வைக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு இதை வந்து டேமேஜ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. சொன்னால் இதை வந்து திரும்ப இதிலே வைக்கிறேன். இவ்வளோதாங்க இதில் வந்து இருக்கக்கூடியது. இதில் ஒரு ஜாமர் இருப்போம். அதாவது இது வந்து ஓ மை காட், ஸோ சேட். எல்லாமே கலந்துச்சுங்க. ஓ ஷோ சேட். ஓகே, இங்கே பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதான் அந்த டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பிளேஸ். அந்த சிப் எல்லாம் இருக்க ஒரு இடம். இதில் உங்களுக்கு மைன்யூட்டாக தெரியுமா? ஸோ இந்த சின்ன கேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியலையா? ஓகே, நான் உங்களுக்கு மேக்ரோவில் காட்டேன். இதில் வந்து ஒரு சின்ன ஒரு சென்சார் இருக்கும். அதான் வந்து ரீட் அண்ட் ரைட் வந்து பண்ணுறது. எல்லாத்தையுமே குப்பை மாதிரி ஆக்கிட்டேனே. ஓகே, எல்லாம் உங்களுக்காக தானே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிஸ்கை கலத்துறதுக்கான நேரம். நீங்கள் எப்படி ட்ரை பண்ணாதீங்க. இப்போ எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே இதில் பதிஞ்சிட்டு. ஓகே, சிங்கிள் ஸ்க்ரூ தான் இதில் இருக்கும். பிசி ஹார்ட் டிஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 5 ஸ்க்ரூஸ் வரைக்கும் இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் வந்து இது கலட்டிட்டோம். இந்த மாதிரி ஒரு ஷீல்டு இருக்கும். இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்காக தான் நான் ட்ரை பண்ணி போடுறேன். ஓகே, இந்த சில் டிஸ்க் இவ்வளோதாங்க ஹார்ட் டிஸ்க்கு. தெரியுதா? இந்த டிஸ்கில் தாங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தெரியுதுங்களா? இதுதான் நான் தொட விடான்னு சொன்னது. டஸ்டர்ஸ் எவ்வளோ தெரியுது பார்த்தீங்களா? இதுதாங்க நம்ம டேட்டா சேவ் பண்ணி வைக்கக்கூடிய பிளேஸு. அதாவது ஹார்ட் டிஸ்கில் இதை பார்த்திங்கன்னா உள்ள டேமேஜ் இருக்குது. இது எல்லாமே இதான் வந்து நான் சொன்னக்கூடிய ஸ்பிண்டில். இதுக்கு முன்னாடி இந்த மோட்டார் இருக்கும், அதெல்லாம் கலட்ட முடியாதுங்க. அதுக்கப்புறம் ஃபில்டர் எவ்வளோ சின்னதாக இருக்குது. இது எல்லாமே உள்ள மேக்ரோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா எனக்கே ஆர்வமாக இருக்குது என்ன மேக்ரோவில் போடுறதுக்கு. ஓகேங்க, இதோட நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருப்பீங்க. இதை வந்து ஜாமர், அதாவது இதை வந்து ஜங்ஷன் சொல்கிறேன். எனக்கு இது என்னன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஜங்ஷன் இருக்கட்டும். இந்த டிஸ்கில் பார்த்திங்கன்னா இங்கே மேலிடத்துல தான் உங்களுக்கு வந்து டேட்டாஸ் எல்லாமே சேவ் ஆகும். பட் அது இதை வந்து கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது எக்ஸாம்பிளாகிட்டு பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஓல்டு சிடி அதுக்கப்புறம் விசிடி இந்த இதிலலாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். டேட்டாஸ் சேவ் ஆகியிருக்க இடம் எல்லாமே ஒரு ரெயின்போ கலரில் நிறைய மிக்சரில் இருக்கும். இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தோடைய மேக்ரோ வியூஸை வந்து வரிசையாக வந்து பார்ப்போம்.
இப்போ நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம வந்து ஃபுல் டோட்டலாக வந்து டிஸ்அசம்பிள் பண்ணிட்டோம். உள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுங்கிற பார்த்துட்டோம். கூடவே மேக்ரோ வியூ, அதாவது சூப்பர் மேக்ரோ வியூவை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு வீடியோஸ் பண்ணலாமாங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே எந்த மாதிரியான வீடியோஸ் பண்ணலாங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவோங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவோங்க. வேறு ஏதாச்சும் டவுட் அல்லது உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் அல்லது நம்மளோட டெலிகிராம் குரூப், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் பார்க்கலாம்.